அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 18, 2025 செவ்வாய்க்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். டெல்லியில் ஒரு பலத்த நில அதிர்வு நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அச்சத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய மக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. ரிக்டர் அளவுகோல் 4.0 பதிவாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துடலாம். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகும் அப்படின்னு வினை செயல் வகின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் கேரளா பேரவைத் தேர்தல்களை நடத்துவார்னு தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தற்போதைய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். 2029 ஜனவரி 26 வரை அவர் அந்த பதவியில் நீடிப்பார்னு தெரிவிச்சிருக்காங்க. இவர் 26வது தலைமை தேர்தல் ஆணையர். அப்புறம் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பதவி காலத்தில் நிகழாண்டில் பீகார் மாநில பேரவைத் தேர்தலையும் 2026 தமிழகம் கேரளா மேற்கு வங்கம் புதுச்சேரி பேரவைகளுக்கான தேர்தலையும் இவரே நடத்த உள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் முதல்வர் மருந்தகம் திட்டம் பிப்ரவரி 24 தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் திட்டம் பிப்ரவரி 24 தொடங்க உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவிச்சிருக்காரு. முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேசிய பாரா தடகள போட்டிகள் சென்னையில் இன்று தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. 125 கிலோ எடையை பற்களால் தூக்கி மீரட் யோகா பயிற்சியாளர் கின்னஸ் சாதனை புரிஞ்சிருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தனது மகன்கள் அன்மோல் சுவாமி ஆதித்ய சுவாமியுடன் கின்னஸ் சாதனை படுத்த விகாஸ் சுவாமி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவர் பேர் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு கடந்த 10 ஆண்டில் 41,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்புன்னு சொல்லி மத்திய பெரு நிறுவனங்கள் விவகாரத்துறை நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் ஹரிஷ் மல்கோத்ரா தெரிவிச்சிருக்காரு. கரண்ட் அஃபேரோடு சேர்த்து அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுன்றதையும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.